பீமன் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் பயணம் அப்படிங்கிறது கடந்த 15 வருடங்களாக மிகவும் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றமாக என்னால் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது. அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய சிந்தனை, அவர்களுடைய கொள்கை, கோட்பாடு இது எல்லாத்தையுமேவும் பலர் அறிந்திருப்பார்கள். ஆனாலும் தேர்தல் நேரம்னு வரும்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதோ இல்லை அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக சுவாரஸ்யமாக இருக்காது. அதன் வெளிப்பாடாக 1% 4.2% அதுக்கப்புறம் 6 இல்லை 8% வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. இந்த காணொலியோட முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது வரைக்கும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க யாருமே நாம் தமிழருக்கு ஆதரவாக தெரிவித்ததே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தேவும் அவங்க சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்தேவும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவே கண்டென்ட் போட்டுட்டு இருந்த இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தான், எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. ஆனால் இதே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இன்ஃப்ளூயன்சராக உருவாகி மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ நாம் தமிழருக்கு அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நான் ஆக்சுவலாக என்ன ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரபலமான யூடியூபர்ஸ், முக்கியமாக சொல்லணும்னா மதன் கௌரி போன்ற நபர்கள் எல்லாமே சீமான் சரியான அரசியல் தானே பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஏன் இவங்களாம் ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில டைம் எனக்கு தோணியிருக்கு. அப்புறம் கொஞ்சம் போக போக சரி, அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம சொல்ல முடியாதுன்னு தோணியிருக்கு. ஆனால் அவர்கள் லஞ்சம், ஊழல் இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போதோ இல்லை அவங்களுக்கு கருத்து சொல்லும்போதோ தான் தெரியுது, என்னடா அப்பட்டமாக தெரியுது அவன் ஊழல் பண்ணுறான், அவன் லஞ்சம் பண்ணுறான் அப்படின்ட்டு. அவனுக்கு இப்போ நீங்கள் ஆதரவாக நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதிகமாக தோணுது. அதன் அடிப்படையில் மதன் கௌரி அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் நாம் தமிழர் கட்சியை பற்றி நான் பேசுகிறேன், திருச்சியில் நடந்த மாநாட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் கேட்குறாங்கிறத பொறுத்து தான் ஒரு டாபிக் எடுத்து மதன் கௌரி பேசுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள், ஒர்த்தே இல்லாத பிரச்சனைலாம் வாலண்டியராக போய் எடுத்து பேசிட்டு தமிழ்நாடு, தமிழ் தேசியம், தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த மதன் கௌரி அவர்கள் எடுத்து பேசினதே கிடையாதுங்கிறது எனக்குள்ள ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம். ஆனாலும் பலர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி திருச்சி மாநாட்டை பற்றி பேசுனதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த விஷயத்த மதன் கௌரி அவர்களுக்கு ஒரு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சகலகலா டிவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுவார். நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து கொடுப்பாரு. டவுன் டு த எர்த், உள்மனத்திலிருந்து பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு குணம் படைச்ச ஒருத்தர். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூட், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அண்ணன் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு எவ்வளோ காசு வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும். நிறைய காசு வாங்கியிருக்காரு. அப்படி இருந்தும் நிறைய கேஸ் இந்த சென்ஸ் அந்த வேலைக்கு ஏற்ற மதிப்பு வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்போ ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி ஆயிரக்கணக்கில் காசு வாங்கிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோவை ப்ரமோட் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடந்த 20-25 காணொலிகளை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சியை ப்ரொமோட் பண்ணது கிடையவே கிடையாதுங்கிறதான் என்னோட ஒரு பெரிய ஆதங்கம். ஆனால் இந்த வருஷம் 2026 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாலண்டியராக முன்னால் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படின்னு ஓப்பனாக அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. சகலகலா டிவிக்கு ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என் ஆசைப்பட்டுச்சு. அதே மாதிரி இவங்க மருத்துவர் ஆஷா லெனின், காரைக்குடி பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் போல, அவங்க பல நாள் மருத்துவ குறிப்பு பேசிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மிகவும் வெளிப்படையாக என்னுடைய ஆதரவு விவசாயத்துக்கு சின்னத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் கட்டமைப்பாளர் இவர் நம்ம ராஜா பேரான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பல காணொலிகள் ஆரம்பத்தில் நாசூக்கா தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் விவசாயத்தை காக்கணும், தமிழ்நாட்டை காக்கிறதுக்குன்னு ஒரு அரசியல் வரணும்
அரசியலில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிலாம் தொட்டும் தொடாமல் பட்டும் போடாமல் அண்ணன் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் சீமான் சொல்கிறதாண்டா சரி, அவர் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தான் நமக்கு இங்கே வேணுங்கிறத புரிஞ்சுட்டு பிறகும் வெளிப்படையாக நாம் தமிழருடைய கட்சிக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு வெளிப்பாடாக தெரியப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இன்ஃப்ளூயன்சர் முக்கியமான ஒரு சில காணொலிகள் இந்த பணமட்டை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பார்ப்பேன். அவங்க ஒரு சில டைம் போடக்கூடிய கருத்துக்கள், அண்ணன் கோதண்டன் அவர்களோட சேர்ந்து போடக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கற்போடைய சேர்ந்து போகும். அவங்க இன்னும் வெளிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா வாக்களிக்கிறதா நீங்கள் விவசாய சங்கத்துக்கு வாக்களிங்கன்னு ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னும் பலர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய புதுக்கோட்டையிலேருந்து நினைக்கிற ஒரு மாவட்டத்திலேருந்து சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பற்றின விழிப்புணர்வு காணொலி போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அவங்களுமே தொட்டும் தொடாமல் பட்டம் போடாமல் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு காணொலி வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சரண்சி அப்படிங்கிற ஒரு வலையொலியில் ஒரு சில கருத்துக்கள் பாதுகாப்பை பற்றி பேசும்போது இப்போ இவங்களோட காணொலியெலாம் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருடலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு சில நேரங்களில் இருந்துட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இன்னும் 10 நாள் கூட இல்லை அந்த தேர்தல் இன்னும் 15 நாள் நேரமும் என்னமோ தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த இடத்துல உங்கள் உள் மனசில் இருக்கக்கூடிய காதலியிடம் சொல்வதற்கு தாமதப்படுத்தினால் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அந்த நோக்கத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாளராக நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக பொது மேடைகளில் பொது இடங்களில் உங்களுடைய வலையொலி உங்களுடைய காணொலிகள் மூலியமாக நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு நேரடியாக சொல்லுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கமும் கூட. ஏன்னா நம்ம தமிழ்நாடு, இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு வேணும். இதுக்கு அண்மையில் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் ராஜா பரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்களும், மருத்துவர் ஆஷா லெனின் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களும், எங்கள் அண்ணன் சகலகலா டிவியின் அவர்களுக்கும் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக விவசாய சின்னத்துக்கு ஆதரவுங்கிறத வெளிப்படையாக நேரடியாக தெரிவித்த அனைத்து இந்த சமூக ஊடகவியலாளர் அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்ற ஆதரவில் இருக்கக்கூடிய வலையொலி வச்சிருக்கிறவங்க இந்த ஆதரவை வெளிப்படையாக இப்போ தெரிவிக்காட்டி அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இயக்குனர் சேரன் அவர்கள் கூட நேரடியாக இந்த ஒரு ஆதரவை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆகையால் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த மக்களை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டோட நாம் தமிழர் கட்சி சாதிப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. நன்றி. மற்றும் இன்னொரு காணொலி நாம் சந்திக்கலாம். இதுதான் முதல் முறை தீமன் வலையொலியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரீங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் பார்ப்போம்.